தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் திடீர் கனமழை. பகல் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் குளிர்ச்சியான சூழல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை எதிரொலி. சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த 12 விமானங்கள். சென்னை கிண்டியில் இருந்து கத்திப்பாரா செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். பணி முடிந்து வீடு திரும்பிய வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் எதிரொலி. அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் ஆற்றில் குளிக்கவோ நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லவோ வேண்டாம். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு எச்சரிக்கை. மதுரை விமான நிலையம், தூத்துக்குடி, திருச்சி உள்ளிட்ட 6 இடங்களில் சதமடித்த வெயில். வாட்டி வதைத்த வெயிலால் மக்கள் கடும் அவதி. புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கையெழுத்திடாவிட்டால் நிதி தர மாட்டோம் என்பது மத்திய அரசின் பெரியண்ணன் மனப்பான்மையை காட்டுகிறது. கல்வி நிதி விவகாரம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு கருத்து. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்பாக இந்த நாள் வரை எந்த ஒரு புதிய கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவும் தகவலுக்கு சுகாதாரத்துறை மறுப்பு. பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரனுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய ட்ரம்பிடம் யார் கேட்டார்கள்? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. ஏற்காடு கோடை விழாவை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் பிரதிபலிக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர், ரஃபால் போர் விமானம், வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்டவையும் மலர்களால் தத்ரூபமாக வடிவமைப்பு. பிரபல நிறுவனத்தின் விளம்பர தூதராக நடிகை தமன்னா நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. கன்னட நடிகைகள் இருக்கும்போது தமன்னாவை நியமித்தது ஏன் என கன்னட அமைப்புகள் கேள்வி. நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி பொதுவெளியில் பரஸ்பரம் அவதூறு கருத்துகள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். அவதூறு கருத்துகள் தெரிவிக்க ஆர்த்திக்கு தடை விதிக்க கோரி ரவிமோகன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.